எல்லாருக்கும் நமஸ்காரம். இதுதான் நம்ம அத்து குலு. இந்த வருஷம் நம்ம குலுவோட தீம் என்னன்னா திருவண்ணாமலை கிரிவலம். ஸோ என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம்னா, திருவண்ணாமலை மலை மாதிரி செட்டப் வச்சு மேலே ஜோதி ஸ்வரூபமாக அருணாச்சலேஸ்வரரை காமிச்சுட்டு, அப்புறம் நம்மளோட கார்த்திகை தீபம் ஏற்றத்துக்கு மேலே போகிற அந்த பாதையை காமிச்சுட்டு அப்படியே வந்தேன்னா இதுதான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரோட கோவில் கோபுரம் மாதிரி பண்ணியிருக்கு. அண்ணாமலையார் சன்னதி இங்கே இருக்கு, அண்ணாமலை அம்மனோட சன்னதி, அப்புறம் கம்பத்திளையனார். இது தவிர இன்னும் சில சன்னதிகள்லாம் இருக்குது, கிளி கோபுரம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளால் அதெல்லாம் காமிக்க முடியல, ஸ்பேஸ் அண்ட் என்ன முடியறதோ அதை காமிச்சிருக்கு. ஸோ இந்த கம்பத்திலே இவாளோட சந்நிதிக்கு மேலே கோபுரம் செட்டப் பண்ணி அந்த கோபுரத்துக்கு பின்னாடி, ஏன்னா கோவிலுக்கு பின்னாடி மலை இருக்குங்கிற காரணத்துக்காக அப்படி பண்ணியிருக்கு. அப்படியே கீழே முன்னாடி பார்த்தேன்னா நந்தி, துவஜஸ்தம்பம், அப்புறம் கோவில் வாசல் இப்படின்னு காமிச்சிட்டு இங்கிருந்து கிரிவலம் ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. இதுதான் அஷ்டலிங்கங்கள்ல முதல் லிங்கமான இந்திரலிங்கம். அப்படியே இந்த பக்கம் சுத்திண்டே வந்தா வரிசையா எல்லாரும் கிரிவலம் போற மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ பின்னாடி கேப் விடாததுனால அந்த பக்கத்துலேருந்து வர மாதிரி கிரிவலம் போகிற வழியில் கோவில் பக்கத்துலேயே நம்மளுக்கு தெரியும் ரமண மகரிஷி ஆசிரமம் இருக்குது, அப்புறம் சேஷாத்ரி சுவாமிகளோட ஆசிரமம் இருக்குது. இது ரெண்டு மட்டும் காமிச்சிருக்கு இருக்கிற ஸ்பேஸில். ஸோ ரமண மகரிஷியோட ஆசிரமம் பார்த்தீங்கன்னா இப்படி செட் பண்ணியிருக்கோம், சேஷாத்ரி சுவாமிகளோட ஆசிரமம் இப்படி இருக்குது. அப்புறம் மும்மூர்த்திகளோட செட்டப் இவா இங்கேருந்து சங்கீத சேவை பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம கிரிவலம் அந்த பக்கமாக அப்படி போயிட்டு இந்த பக்கமாக வர மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ இந்த பக்கத்து உண்டான லிங்கங்களை இந்த பக்கம் வச்சுட்டு